பெண் தாதா அஞ்சலை மேலும் ஒரு வழக்கில் கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தொடர்ந்து கந்துவட்டி புகாரிலும் சிக்கினார். இறுகத் தொடங்கி இருக்கின்றது போலீசாரின் விசாரணை. என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வடசென்னை பெண்தாதா அஞ்சலை இப்போது சென்னை மாநகரம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் நபராக மாறியிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூர கொலையில் முக்கிய குற்றவாளியாக பிடிப்பட்ட அஞ்சலையை பற்றி அடுத்தடுத்து பரபரப்பான செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. முன்னாள் பாஜக பிரமுகரான அவர் பிடிப்பட்டதும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. வடசென்னையில் கஞ்சா வியாபாரியாக வலம் வந்த அவர் மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி ஆவார். தனது கணவரின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அவர் பண உதவி செய்தது விசாரணையில் அம்பலமானதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் மீது கட்ட பஞ்சாயத்து, கொலை முயற்சி உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் கந்துவட்டி வழக்கிலும் இப்போது அவர் கைதாகியுள்ளார். நடந்த விஷயம் இதுதான். சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த அலினா என்ற திருநங்கை அஞ்சலையிடம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு கடனாக பெற்றுள்ளார். அதற்கு 66 லட்சம் ரூபாய் வரை திருப்பி செலுத்திய பிறகும் மேலும் மேலும் பணம் கேட்டு அலினாவை மிரட்டியுள்ளார் அஞ்சலை. இதனால் காவல் நிலையம் சென்ற அலினா அஞ்சலையின் மீது கந்துவட்டி புகார் கொடுத்தார். அதன் மீது நடவடிக்கை எடுத்த போலீசார் அஞ்சலையை கந்துவட்டி வழக்கிலும் கைது செய்தனர். அதன் பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். நீதிமன்ற அனுமதி பெற்று அஞ்சலையிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தும் போதுதான் அவரை பற்றிய மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கிய அஞ்சலை அடுத்தடுத்த வழக்குகளில் சிக்கி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.